கிருஷ்ணரோட இருதயத்தோட கதையை நான் உங்ககிட்ட சொல்லணும்னா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போட்டு தான் ஆரம்பிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து அந்த சிலை எங்கே இருக்குதுன்னு நம்புறாங்கன்னு சொல்லிடுறேன். பூரி ஜெகநாதர் கோவிலோட முக்கியமான டைட்டிஸ் 3 பேர் இருக்காங்க. அதாவது முக்கியமாக கும்பிடக்கூடிய கடவுள்கள் 3 பேர் இருக்காங்க. பலராமர் அவங்களுக்கு தான் வந்து முதல் சிலை இருக்குது. 2வது சிலை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு, 3வது வந்து சுபத்ரைக்கு. 3 பேர் தான் வந்து அங்கே கடவுளாக கும்பிட்டு இருக்காங்க. இந்த 3 சிலைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய சிலைகள் வந்து கல்லுனால இருக்கும் கரெக்டாக. பட் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலில் மட்டும் 3 சிலைகளுமே வந்து மரத்தினால இருக்கும். மரத்தினால உருவாக்கப்பட்ட கடவுளுங்கிறது ஒரு ரொம்ப ரேரான விஷயம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த கிருஷ்ணரோட சிலை இருக்குல்ல, கிருஷ்ணரோட சிலைக்கு உள்ள ஹார்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். அண்ட் அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு பொருள் இருக்குது. அதுதான் கிருஷ்ணரோட இதயம். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன கிருஷ்ணரோட இதயம் வந்து இன்னமும் பூரி ஜெகநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் சிலையில் நடுவில் உள்ள ஒரு பள்ளத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய விஷயம். பட் இத்தனை வருஷமாக ஒரு மரம் எப்படி இருக்கும்? இத்தனை வருஷமாக அங்கே வந்து ஒரு ஹார்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க, அதில் ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு நம்ம வச்சுருவோம். பட் அதை சுற்றி இருக்கிறது வந்து ஒரு மரம் கரெக்டாக. அந்த மரம் வந்து எப்படி இத்தனை வருஷமாக இருக்குங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும்ல. ஏன்னா அந்த சிலை வந்து ஒரு மர சிலை, அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு பார்ப்போம். பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி மகாபாரத போர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து கடைசி ஈமை சடங்குகள்லாம் பண்ணி முடிக்கிறாங்கிறது தான் நம்பிக்கை. கிருஷ்ணர் இறந்து போகிறாரு. நிறைய பேருக்கு இது தெரியாது. கிருஷ்ணர் வந்து பிறந்தார், இறந்தார். உலகத்தில் 2மே அவருக்கு நடந்துச்சு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட ஹார்ட்டை வந்து ஆனால் எரிக்க முடியலையா. ஸோ அவர் உடல் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு, அவர் ஹார்ட் மட்டும் இன்னும் துடிச்சிட்டு இருந்துச்சான். ஸோ அதை தாண்டி போன ஒரு பர்டிகுலர் பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட்டை எடுத்து இந்த அஸ்தியை கலைக்கிறப்போ கிட்ட இருக்கிற ஒரு நதியில் கரைக்கிறாங்க. அப்போ அந்த ஹார்ட் மட்டும் வந்து ஒரு உட்டு மேலே வைக்கப்பட்டு அனுப்பப்படுது. இந்த ஹார்ட் வந்து பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி எங்கெல்லாமோ கை மாறி கடைசியில் ஒரு பாண்டிய மன்னனோட கைக்கு கிடைக்குது. அங்கே வந்து ஒரு தமிழாளோட கதை இருக்குது. ஸோ இந்த பாண்டிய மன்னன் வந்து ஒரு மிகப்பெரிய கோவிலை வந்து எழுப்புறாங்க. இது எழுப்பின ஊர் தான் பூரி ஜெகநாதர் கோவில். அண்ட் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலில் வந்து இங்கே ஆல்ரெடி இன்னொரு பழக்கம் வேறு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, பல வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்த பூரியில் இருக்கக்கூடிய ஒடியா மக்கள், அவங்க வந்து ஒடியா மக்களாக மாறுறதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ளே இருந்த ட்ரைபல் பீப்புளாக இருந்தப்போ அவங்க வந்து ஜென்ரலாகவே இந்த உட்டை வச்சு கும்பிடக்கூடிய ஒரு கலாச்சாரம் அவங்களுக்கு இருக்குது. மர கடவுள்களை தான் அவங்க கும்பிட்டுட்டு இருந்தாங்க. லேட்டராக இந்த ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் பூரி ஜெகநாதர் கோவில் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இவால்வ் ஆன கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மர சிலைக்கு உள்ள இந்த ஒரு கிருஷ்ணரோட இருதயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். பட் இந்த மர சிலை அப்படின்னு சொல்கிறப்போ கல்லுனால ஏன் சிலை செய்கிறாங்க? ஆயிரக்கணக்கான வருஷமாக தாங்கணும்னு. மரத்தினால ஒரு சிலை செஞ்சிங்கன்னா அது டீகம்போஸ் ஆகும், பயாலஜி. ஸோ இந்த டீகம்போஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்ட் ஒடியா கேலண்டரில் ஒரு மாதம் மட்டும் ரொம்ப ரேராக ஒரு 10-20 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரே மாதம் 2 தடவை ஃபுல் மூன் வருமா. அப்படி வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் மாதத்தப்போ நாபா கலேபரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். இது 125 நாள் ஃபெஸ்டிவல். இந்த நாபா கலேபரா ஃபெஸ்டிவலோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரோட இருதயத்தை கண்ணை மூடிடுவாங்களாம் மாற்றி வைக்கக்கூடியவங்க. ஸோ கண்ணை மூடிட்டு கையெல்லாத்தையுமே எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு அதுக்கு மேலே துணியை வச்சுக்கிட்டு, ஏன்னா டைரெக்டாக தொடக்கூடாதான் ஹியூமன்ஸு. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அவங்க வந்து கிருஷ்ணரோட இருதயத்தை ஒரு இருட்டான ரூமுக்குள்ளே யாருமே பார்க்க மாட்டாங்க, யாருமே பார்த்ததும் கிடையாது. இங்கே ஒரு சிலையிலேருந்து எடுத்து இன்னொரு சிலைக்குள்ளே வைப்பாங்க. இந்த புதுசாக வைக்கக்கூடிய சிலை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த சிலையை உருவாக்கக்கூடிய நபர்கள்லேருந்து அந்த சிலை அங்கே வர்றது வரைக்கும் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. அதுதான் வந்து இந்த ஃபெஸ்டிவலோட மிகப்பெரிய ஹைலைட்டு. இந்த நாபா கலேபராங்கிற ஃபெஸ்டிவல் வந்து லாஸ்ட்டாக 2015 நடந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு 30 லட்சம் மக்கள் வந்து திரண்டு நின்னாங்க. அண்ட் மொத்த ஒடிஷாவும் கிருஷ்ணரோட இருதயம் வந்து அன்னைக்கு மாற்றப்பட்டுச்சு நம்புறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்க ரிச்சுவல்ஸ் நான் சொன்னேன்னா நீங்கள் மெய் சிலுத்துருவீங்க. இவ்வளோ பெருசாக ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குமான்னு. இந்த கிருஷ்ணரோட இருதயத்துக்கு பேர் வந்து பிரம்ம படர்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்ம படர்த்தானா பிரம்மனின் ஒரு இருதயம் மாதிரி, பிரம்மனால் உருவாக்கப்பட்ட இருதயம் மாதிரி. ஸோ இந்த கிருஷ்ணரோட இருதயத்தை மாற்றி வைக்கணுங்கிறப்ப அதை வைக்கக்கூடிய மரத்துக்கு வந்து செலக்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து இந்த சீசன் வர்றப்போ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிச்சுவலுக்குள்ளே என்டர் ஆகிடுவாங்க. பயங்கரமான விரதத்தில் இருப்பாங்களாம். அப்புறம் காலாலேயே நடந்து வந்து கிட்ட இருக்கிற காடுகளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுவாங்களாம். கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் கடந்து போயிட்டாங்கன்னா நடந்து தான் போகணும். 2024 வண்டிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, நடந்து போவாங்களாம். நடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சில அடர்ந்த காடுகளுக்குள்ளே சில காட்டு கடவுள்கள் இருக்காங்க. அதாவது இந்த காந்தாராலெல்லாம் காமிப்பாங்கல்ல, காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களோட கடவுள் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சில கடவுள்கள் இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையுமே வந்து வேண்டிக்கிட்டு, இந்த இயற்கை தேவதைகள்லாம் சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் வேண்டிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து தேடி போவாங்களாம். எங்களுக்கு வந்து 3 சிலை இப்போ தேவைப்படுது. ஏன்னா பூரி ஜெகநாதர் கோவிலில் மொத்தம் 3 சிலை இருக்குது. பலராமர்,
சுபத்ரை, கிருஷ்ணர். இதில் கிருஷ்ணரோட சிலைக்குள்ளே வந்து இருதயத்தை எடுத்து வைக்கணும். ஸோ ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு, அந்த மரம் வந்து இப்போ டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அடுத்த மரம் தேவைப்படுது. இதை வந்து லிட்டரலாக அவங்க மரமாக பார்க்காம கிருஷ்ணரோட உடலாகவே பார்க்குறாங்க, பலராமரோட உடலாக பார்க்குறாங்க, சுபத்ரையோட உடலாக பார்க்குறாங்க, அண்ணன் தங்கச்சி 3 பேரோட உடல்களாக பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு நிறைய ரெஸ்பெக்ட். ஸோ அது எந்த மரத்தை அந்த உடலாக மாற்றணுங்கிறதுக்கு பயங்கர ப்ரேயர்ஸ் எல்லாம் வச்சு போகிறப்போ அதுக்குன்னு சில ரூல்ஸ் வந்து பல வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. த ட்ரீ நீட்ஸ் டு ஹேவ் 7 branches அண்ட் ஷுட் லுக் லைக் அ கோப்ரா. இந்த மாதிரி இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை வந்து பலராமர் சிலையா முதல்ல கண்டுபிடிப்பாங்க. இது எங்கே இருக்குங்கிறத வந்து இந்த இஷ்ட தெய்வங்கள் வந்து வழி நடத்துவாங்களாம் அந்த தேடி போகிறவங்கள. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு நாகப்பாம்போட ஷேப்பில் தான் இருக்கணும். அண்ட் அது வந்து நாகப்பாம்போட ஷேப்னா இப்படி வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் இல்லை, கோப்ரா மாதிரி இப்படி விரிஞ்சு இருக்கணும். அந்த ஆதிசேஷன்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கணுமா, 7 branch இருக்கணுமா எக்ஸாக்டாக, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. சுபத்ரை அப்படிங்கிற அவங்களோட தங்கச்சி, ஸோ அவங்களோட சிலை வந்து பார்த்தீங்கன்னா 5 கிளியர் பிரான்ச் இருக்கணும். அது போக ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் ஷேப்பில் வந்து அந்த மரத்தில் வந்து எங்கேயாவது ஒரு சிம்பிள் இருக்கணும், அந்த பார்க்ஸே அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கணும். 3வது கிருஷ்ணரோட சிலை வந்து 3 branch இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரமாக இருக்கணும். அண்ட் அதில் வந்து ஒரு சக்கரம் ஷேப்பில் வந்து ஏதாவது ஒன்று இருக்கணும் அந்த மொத்த மரத்தில் எங்கேயாவது. ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளேயே வந்து அந்த மரத்துக்கு வந்து பயங்கரமாக ப்ரே பண்ணுவாங்களாம், உங்களை நாங்கள் வெட்ட போகிறோம், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கடவுளாக மாற போகிறீங்கிறது எல்லாத்தையுமே ப்ரே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவதைகளுக்கெல்லாம் வந்து எல்லா பிரார்த்தனையும் பண்ணி முடிச்சுட்டு 3 மரங்களை வெட்டி அதுக்கப்புறம் அந்த மரத்தை வந்து ஊருக்குள்ளே கொண்டு வருவாங்கல்ல. அப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரொசஷன், வர்ற வழி ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓகே நாங்கள் எங்கள் கிராமத்திலேருந்து இந்த மரம் போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி அனுப்புறது. இந்த மரங்கள் எல்லாமே வந்து கோவில்கிட்ட வந்துடுது. கோவில்கிட்ட வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு சீக்ரெட்டான ரூமில் வச்சு சிலைகளாக மாற்றப்படுது. அண்ட் இந்த சிலைகளாக மாட்டினதுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற சிலைகள் இருக்கும்ல, அந்த சிலைகள் வந்து ஒரு 15 நாளுக்கு வந்து நோய்வாய்ப்படுதுன்னு ஒரு நம்பிக்கை. அதாவது அங்கே இருக்கக்கூடிய 3 கடவுள்களும் இப்போ 3 பேருமே வந்து 15 நாட்களுக்கு வந்து அவங்க இறந்து போக போகிறாங்க. கிருஷ்ணர் இறந்து போனாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்பவும் இறந்து போறாருங்கிற அங்கே நம்பிக்கை இருக்குது, லைஃப் சைக்கிளை சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி.